இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த புதிய நாளிற்கான வாக்குத்தத்தமான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. தேவனுக்கு பிரியமானவர்களே, இவ்வுலகம் தரும் அமைதியும் சந்தோஷமும் தற்காலிகமானவை. அவை சூழ்நிலைகளை பொறுத்து மாறிவிடக்கூடியவை. ஆனால் நம் ஆண்டவர் இயேசு நமக்கு தரும் அமைதியோ நிலையானது. அது எத்தகைய புயல் வீசினாலும் நம்மை அசைக்க விடாது. நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகளும் வேதனைகளும் சூழும்போது இறைவனுடைய அளவற்ற கிருபை நம்மை தாங்குகிறது. அந்த தெய்வீக கிருபை நம்மை வழிநடத்தும் போது எந்தவித பயமும் நம்மை அணுக முடியாது. உங்கள் எதிர்காலத்தை பற்றிய பயமோ குடும்ப கவலைகளோ உங்களை வாட்டலாம். ஆனால் ஆண்டவர் கூறுகிறார், உங்கள் இருதயம் கலங்கவும் வேண்டாம், பயப்படவும் வேண்டாம். அவருடைய பேரன்பும் மகிமையும் உங்கள் வாழ்வில் வெளிப்படும் போது எல்லா துயரங்களும் மறைந்து போகும். இந்த நாளுக்காக நாம் யாவரும் ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட தருணத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கலக்கத்தோடும் பயத்தோடும் இந்த திருவசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. உலகம் தரும் தற்காலிக அமைதியை விட மேலானது உமது உன்னத சமாதானம். இவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் அந்த சமாதானத்தை தந்தருளுங்க ஆண்டவரே. உமது மாறாத கிருபை இவர்களை தாங்கட்டும். இவர்களுடைய இருதயத்தில் உள்ள கவலைகளும் பயங்களும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே நீங்கி போகட்டும் ஆண்டவரே. உமது தெய்வீக மகிமை இவர்களுடைய வாழ்வில் விளங்கச் செய்யுங்க. இன்று பிறந்த நாள், திருமண நாள் காண்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. ஸ்கூல் காலேஜஸ்க்கு போகிற பிள்ளைகள் போக்கை வரத்தை ஆசீர்வதிங்கப்பா. தேவைகள் அநேகமாக இருக்குது. இயேசுவின் நாமத்தினால் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதாக. முற்றிலுமாய் உமது கரத்தில் ஒவ்வொருவரையும் பேரு பேராய் ஒப்புக் கொடுக்கிற நீரே ஆளுகை செய்து ஆட்கொள்வீராக. மீட்பரும் மருமே இரட்சகருமாகிய இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.